வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். மாநில அரசியலுக்கு திரும்பும் கனிமொழி. திருச்செந்தூர் தொகுதியில் போட்டி. தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் இந்த வேளையில் திமுகவின் முக்கிய தலைவர்களில் ஒருவரான கனிமொழி எம்பி குறித்த அதிரடியான அரசியல் நகர்வுகள் வெளியாகியுள்ளன. இதனைத் தொடர்ந்து திமுக துணை பொதுச் செயலாளரும் தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினருமான கனிமொழி வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் முதன்முறையாக களம் காண திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது. இதன் மூலம் அவர் தேசிய அளவில் அரசியல் இருந்து வெளிப்பெற்று மாநில அரசியலில் முக்கிய பங்காற்ற முடிவு செய்துள்ளதாக குறிப்பிடுகிறது. திருச்செந்தூர் தொகுதியின் தற்போதைய எம்எல்ஏவும் அமைச்சருமான அனிதா ராதாகிருஷ்ணன் தனது உடல்நிலையை காரணம் காட்டி வரும் நிலையில் தேர்தல் போட்டியிட விரும்பவில்லை என தலைமைக்கு தெரிவித்துள்ளதாக தெரிகிறது. 6 முறை எம்எல்ஏவாக இருந்த அவர் இந்த தொகுதியை கனிமொழிக்காக விட்டுக் கொடுக்க சம்மதித்துள்ளதாக தகவல் தெரிகின்றன. தென் மாவட்டங்களில் திமுகவின் பிடியை மேலும் வலுப்படுத்தும் அங்குள்ள கட்சி நிர்வாகிகள் ஒருங்கிணைக்கவும் கனிமொழியின் வருகை உதவும் என திமுக தலைமை கணக்கு போடுகிறது. சமீபத்தில் செய்தியாளர்கள் இதுகுறித்து கேட்டபோது சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவீர்களா என்ற கேள்விக்கு அவர் மறுப்பு தெரிவிக்கவில்லை. இதுகுறித்து இப்பொழுது பதில் சொல்ல விரும்பவில்லை என்று மட்டும் அவர் கூறி சென்றுள்ளார். அவர் திருச்செந்தூரில் போட்டியிடுவதை உறுதிப்படுத்தும் விதமாக பார்க்கப்படுகிறது. இந்த சூழ்நிலை கனிமொழி சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று திமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும் பட்சத்தில் அவருக்கு மாநில அமைச்சரவையில் மிக முக்கியமான துறை ஒதுக்கப்பட வாய்ப்புள்ளது. அவர் சட்டமன்ற தேர்தலுக்கான தேர்ந்தெடுக்கப்பட்டால் தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதிக்கு இடைத்தேர்தல் வரும் சூழல் ஏற்படும். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நட்சத்திர பேச்சாளராகவும் டெல்லி அரசியலும் திமுகவின் முகமாகவும் விளங்கிய கனிமொழி தமிழக அரசியல் நேரடியாக களம் இறங்குவது வரும் தேர்தலில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த அரசியல் களம் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது நியூஸ் இணைந்திருங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.